ஒரே விதமாக கேக்கை சாப்பிட்டு போர் அடிச்சு போனவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டர்ஸ்காட்சில் சாக்கோ ஃப்ளேவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு சுகரு, 4 முட்டை, 1/4 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ், ஒரு பிஞ்சு உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்கில் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர் ட்ரை பண்ணணும்னு சொன்னால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு நல்லா பீட்டாகி கிடச்சிருக்கணும். அது கூடவே 1/4 கப்பு பால், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே கேக்கை சாப்பிட்டு புளிச்சு போனவங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும். அது கூடவே 1 கப்பு மைதா மாவுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மாவை வெளியே எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 இன்ச் பேனில் ஒரு 180 டிகிரியில் 60 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. என்னோட ஓவனுக்கு 180 டிகிரி, உங்கள் ஓவனுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன அந்த மாதிரி தான் இருக்கும். கேக் ரொம்ப ஸ்பஞ்சாக சாஃப்டாக வந்த மாதிரி இருக்கும். அதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பஞ்சு பட்டர்ஸ்காட்ச் ஸ்பஞ்சு தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து சாக்லேட் ஸ்பஞ்சு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ரெடி பண்ண கேரமல் ஃபில்லிங், அதுக்கு மேலே சாக்கோ ட்ரஃபிள் ஃபில்லிங், இந்த ரெண்டையுமே தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடிச்சு சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். இது ஒரு டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட், அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இல்லைனா ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். ப்ரோக்கன் நட்ஸ், அதாவது முந்திரி இருக்குல்ல, அது உடச்சி வச்ச முந்திரியை நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு முழு முந்திரி கிடச்சுன்னா நீங்கள் அதை உடச்சிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணக்கப்புறமா உள்ளே போடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருக்கும். அதை கூட சாக்லேட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரம் கோட் பண்ணிவிட்டு மெயின் கோட் பண்ணக்கப்புறமா கேரமெல்லாம் நல்லா மெல்ட் பண்ணி மேலே